Hi friends, Diwali வந்தாச்சு. ஸோ எல்லாரோட லைஃபும் கண்டிப்பாக சூப்பராக போயிட்டுருக்கும். எனக்கு அது தெரியும். ஃபுல் பாசிட்டிவிட்டியோட ஒரு எனர்ஜியோட இப்போ நம்ம எல்லாருமே வேலை பண்ணிட்டு இருப்போம். இன்றைக்கி வந்து நான் ஒரு லாஸ்ட் மினிட் திவாலி டெக்கோர் ஐடியாஸ் தான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த ஐடியாஸ் வந்து மோஸ்ட்லி எல்லாருமே ஃபாலோ பண்ண முடியும். ஏன்னா ரொம்ப சிம்பிள் சேஞ்சஸ் அண்ட் ரொம்ப சிம்பிள் ஐட்டம்ஸ் வச்சு நம்ம ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண போகிறதில்ல. சிம்பிள் சேஞ்சஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம டெக்கோரேட் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் கர்டன்ஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து இது மாதிரி ஒரு ஷவர் கர்ட்டனோட ஹுக்ஸ் இருக்கும் இல்லையா, அது வந்து நான் எப்போவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுருப்பேன். இது மாதிரி கர்டன் ராட்ல எதையும் நம்மளுக்கு ஹேங் பண்ணணும்னா ரொம்ப அழகாக ஈஸியாக ஹேங் பண்ணிடலாம், எடுக்கிறதும் ஈஸி. அதே மாதிரி கர்டன் வந்து புல் பண்ணி க்ளோஸ் பண்ணுறச்சியும் இது வந்து ஈஸியாக நம்மளுக்கு க்ளோஸ் ஆகிடும். இது மாதிரி ஹேங்கிங் வந்து இந்தியன் டைப் ஹேங்கிங் நம்ம எல்லார்ட்டையுமே இருக்கும். அது ஹேங் பண்ணுறச்சு ஒரு அழகான ஒரு இந்தியன் டச். அதுவும் அந்த பாப் ஆஃப் கலர் பார்த்தோன்னே மனசுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஸோ 2 சைட் கர்டன்ஸ்லேயும் நான் இது மாதிரி ஹேங்கிங் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வுடன் பிளாக்ஸோட வால் ஃப்ரேம் வந்து நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருந்தேன். பட் இதை மாட்டவே இல்லை. இந்த டைம் வந்து திவாலியில் இதை வந்து மாட்டலாம் அப்படின்னு தான் இப்போ எடுத்திருக்கேன். அதே மாதிரி இந்த பிராஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே நான் டிஸ்பிளேயில் கேபினெட் மேலே தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ இது எல்லாத்தையுமே வாலில் ஹேங் பண்ணலாம் அப்படின்னு ஜஸ்ட்டு அந்த ஒயர் இருக்குது இல்லையா, ஃப்ளோரல் வயர்னு டாலர் ட்ரீலேருந்து தான் வாங்கியிருந்தேன். அந்த ஃப்ளோரல் வயரை வந்து மல்டிபிள் டைம்ஸ் அந்த பிராஸ் ஐட்டம்ஸோட இதில் காயில் பண்ணிவிட்டு பின்னாடி ஒரு லூப் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் இது ஈஸியாக ஹேங் பண்ணிடலாம். இது எல்லாமே கொஞ்சம் லைட் வெயிட்னால கொஞ்சம் நம்ம ஈஸியாகவே ஹேங் பண்ணிடலாம். இப்போ இங்கே வந்து ஃப்ரேம்ஸை ஹேங் பண்ணுறதுக்கு வந்து நான் டபுள் சைடட் டேப் தான் யூஸ் பண்ண போகிறேன். டபுள் சைடட் டேப் வந்து எடுக்கிறதும் ஈஸி. அதுவும் அந்த ஃப்ரேமை சுற்றி வந்து நான் நிறைய டபுள் சைடட் டேப் போட்டதுனால சேஃபாக செக்யூர்டாக இருக்கும் வாலில். அடுத்தது பிராஸ் ஹேங் பண்ணுறதுக்கு வந்து நான் இங்கே கமாண்ட் ஸ்ட்ரிப்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரியலி ரொம்ப கன்வீனியன்ட் அண்ட் வாலில் வந்து கொஞ்சம் கூட மார்க் ஒன்றுமே விடல. நான் 2-3 தடவை நான் சேஞ்ச் பண்ணினேன், எனக்கு அந்த பிளேஸ்மெண்ட் பிடிக்காதனால. இதோ இப்போ இங்கே வந்து ட்ரை பண்ணின்னு இருக்கேன் எந்த மாதிரி நல்லா இருக்குது, எது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குதுன்னு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு மாதிரி அந்த பிளேஸ்மெண்ட் பிடிக்கலை, நான் காமிக்கிறேன். இங்கே இப்போ இந்த கமாண்ட் ஹுக் வந்து நான் வால்லேருந்து எடுக்கிறச்சே ரொம்ப ஈஸியாக க்ளீனாக வந்துடுது வால்லேருந்து. ஏதோ இங்கே நான் சிம்பிளாக ஏதோ வாலில் ஒரு டேமேஜுமே இல்லை. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து லைட் வெயிட்டாக எதையும் ஹேங் பண்ணணும்னா கமாண்ட் ஹுக்ஸ் வந்து பெஸ்ட்டு. ஒரு சில ஐட்டம்லாம் நம்ம உள்ளே வச்சுருப்போம். இது என்னதுன்னு தெரியறதா, இது வந்து பல்லாங்குழி. இதை வந்து உள்ளே கிடக்கிறதுக்கு, ஏன்னா இது விளையாடுறதுக்கு உத்தரவும் இல்லை இப்போது, இது உள்ளே கிடக்கிறதுக்கு வந்து இதை வந்து வாலில் ஹேங் பண்ணலாம் அப்படின்னு நான் இங்கே வந்து லைட் வெயிட்டாக தான் இருக்குது. ஸோ அதனால் டபுள் சைடட் டேப் போட போகிறேன் அண்ட் இதை வந்து வாலில் ஹேங் பண்ணிடலாம். ஸோ இது மாதிரி எதே அவுட் ஆஃப் த பாக்ஸ் நம்மள்ட்ட இருக்கிற ஐட்டம்ஸ் வச்சு நம்ம வால் ஹேங்கிங்கோ டிஸ்பிளேல வச்சோன்னா அது வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். முதல்ல வந்து நான் இந்த பல்லாங்குழி வச்சு ஃபுல்லாக கேண்டில்ஸ், டீ லைட் ஹோல்டர்ஸ் வச்சு கேண்டில்ஸ் ஏற்றலாம் அப்படின்னு தான் இருந்தேன். பட் அதுக்கப்புறம் எனக்கு வந்து வாலில் ஹேங் பண்ணுற ஐடியா பிடிச்சிருந்தது. அதனால் இப்போ நான் வந்து டபுள் சைடட் டேப் போட்டுட்டேன். எனக்கு வந்து ஒரு மாதிரி இந்தியன் டெக்கோர் அண்ட் ஒரு மாதிரி அந்த காலத்து ஃபீலிங் அதெல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் பார்க்கறச்சே எனக்கு வந்து என்னோடய பாட்டியோட நான் குழந்தையாக இருக்கிறச்சே நான் வளர்ந்தது அதெல்லாமே எனக்கு ஞாபகம் வரும். ஸோ அது மாதிரி தானே நம்ம வீடு க்ரியேட் பண்ணோம் இல்லையா, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளுக்கு எது குட் வைப்ஸ் கொடுக்குறதோ ஒரு நல்ல மெமரிஸ் கொடுக்குறதோ அது மாதிரி தான் வீடு வந்து நம்ம எல்லாருமே க்ரியேட் பண்ணோன்னு நான் நினைப்பேன். இந்த டிஐவை வந்து நேத்தித்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பார்க்கலன்னா இந்த டிஐவை கூட ரொம்ப ஈஸி, வேஸ்ட் மெட்டீரியல் வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் அவ்வளோ கூட ட்ரை பண்ணலாம். டக்குன்னு ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே இந்த டிஐவை பண்ணி முடிச்சுடலாம். ஸோ இப்போ இங்கே வந்து டோர் கிட்ட ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் கிட்ட இது மாதிரி தான் நான் டெக்கோர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த திவாலி வந்து உங்ககிட்டயும் உள்ளே வந்து பல்லாங்குழி இருக்குன்னா ஒன்றா கேண்டில் ஹோல்டராக அழகாக அந்த எல்லா ஸ்லாட்லேயும் நம்ம வந்து டீ லைட் கேண்டில் ஏற்றலாம். ஆர் லைட் வெயிட்டாக இருந்ததுன்னா இது மாதிரி வாலில் கூட ஹேங் பண்ணி அதோட அழகு பார்க்கலாம்.
என்ட்ரன்ஸில் வந்து எப்போவுமே கொஞ்சம் ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸோட டெக்கோர் பண்ணால் ரொம்பவே அழகாக தான் இருக்கும். இங்கே வந்து நான் என்ட்ரன்ஸில் ஃப்ளவர் கோலோலாம் போடாதீங்க, இது மாதிரி ஒரு ஸ்டாண்ட் மாதிரி பண்ணி வளர்க்க வைக்கலான்னு எனக்கு ஒரு ஐடியா இருந்தது. ஒரு பிராஸ் டின் மாதிரி என்கிட்ட இருந்தது, அதை வச்சு மேலே வந்து பராத் வச்சுருக்கேன். உருளி கூட நீங்கள் யோசிச்சுக்கலாம். அதுக்கு மேலே வந்து ஒரு குட்டியாக கோல்டன் கலர், முதல்ல வந்து ஸ்டீல் பாத்திரம் தான் வச்சுருந்தேன். பட் அப்புறம் அந்த ஸ்டீல் பாத்திரம் வந்து மேலேருந்து தெரியும், அது ரொம்ப அழகாக இருக்காது. அதனால இது மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சு அது மேலே வளர்க்க வச்சு அழகான ஒரு ரெட் ரோசஸ், ஏன்னா கோல்டோட எப்போவுமே ரெட் கலர் அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ ரெட் ரோஸ் பெட்டல்ஸ் போட்டு வச்சுருக்கேன். நைட் வியூ எண்டு வரைக்கும் நீங்கள் பார்க்கணும், ஏன்னா எண்டில் வந்து நான் எல்லாத்தோடுமே நைட் வியூ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அடுத்த ஒரு குயிக் டெக்கோர் வந்து இது மாதிரி கார்லன்ஸ் தான். இது மாதிரி கார்லன்ஸ் இப்போ ஈஸியாக கிடைக்கிறது, அதுவும் எல்லார்ட்டையுமே நம்மள்ட்ட இது மாதிரி கார்லன்ஸ் இருக்கும். ஸோ நான் வந்து இங்கே என்ட்ரன்ஸில் ஸ்டேர்ஸில் தான் மாட்ட போகிறேன். ஃப்ரண்ட் ஃபோயர் ஏரியாவில் வந்து ஒரு கணேஷா ஸ்டாச்சு வச்சுருப்பேன். அந்த ஸ்டாச்சுவோட மேலே தான் இது மாதிரி கார்லண்ட் மாட்ட போகிறேன். இந்த கார்லண்ட் மாட்டினோடனே ஒரு திவாலி வைப்ஸ் அப்படியே வந்துடுத்து, ஒரு அந்த ஃபெஸ்டிவ் வைப்ஸ் வந்து அப்படியே க்ரியேட் ஆகிடுது. இந்த இடம் பார்க்கலாம் நீங்கள் எவ்வளோ அழகாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடுதுன்னு. இந்த டெக்கோர் டிப்ஸ்லேருந்து இந்த ஹேக் வந்து எல்லாருமே யூஸ் பண்ண முடியும், ரொம்ப குயிக்காக பண்ண முடியும். இதில் ஒரு டிஐவை ஒன்றுமே வேண்டாம். அது வந்து என்னதுன்னா லிவிங் ரூமில் குஷன் கவர்ஸ் வந்து மாற்றுறது. குஷன்ஸ் இது மாதிரி நம்ம சோஃபாவில் வச்சுருந்தோன்னா குஷன் கவர் மாற்றிட்டோன்னா அந்த இடத்தோட வைபே மாறிடும். அதுவும் ஒரு மாதிரி இண்டியனைஸ்டு கவர் இது இப்போ திவாலிக்காக போட்டோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி ஜஸ்ட்டு பிளெயின் ஒரு பிரிண்ட்டும் இல்லாதக்கு ஜஸ்ட்டு சாலிட் கலர்ஸ் குஷன் கவர்ஸ் தான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். ரெண்டு வந்து ஐக்கியா குஷன் கவர்ஸ், இந்த ப்ரௌன் வந்து காட்டனில் ஐக்கியா குஷன் கவர். பாக்கி குஷன் கவர்ஸ் வந்து என்னோட மதர் இன்லா வந்து ப்ளவுஸ் பீஸால் தைச்ச குஷன் கவர்ஸ். அதெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும், சில்க் மெட்டீரியல். அதெல்லாம் அவ்வளோ ஒரு கிராண்டாக ஒரு திவாலி வைப்ஸ் கொடுக்கும். ஒரு சிம்பிள் ஃபெஸ்டிவ் டச் கொடுக்கறதுக்கு வந்து இது மாதிரி பிளான்ஸ் வந்து நிறைய ஆட் பண்ணலாம். பிளான்ஸ் ஆட் பண்ணுறது மட்டும் இல்லாதக்கு அதில் வந்து ஃபேரி லைட்ஸ் நம்ம வச்சோன்னா இன்னும் அழகாக இருக்கும். நான் வந்து இந்த டைம் பிளான்ஸில் ஃபேரி லைட்ஸ் ஆட் பண்ணல. ஃபேரி லைட்ஸ் எஸ்பெஷலி வந்து நம்ம பேட்ரி ஆப்ரேட்டட் இருந்ததுன்னா எந்த இடத்துல வேணாலுமே நம்ம பிளான்ஸ்க்கு மேலே அதை ஜஸ்ட்டு ஹேங் பண்ணோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே பிளான்ஸ் வச்ச உடனே இந்த கார்னர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்தது வந்து பிளான்ட் டெக்கோர் வந்து நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டாக எப்படி பண்ணலான்னா, இப்போ இங்கே வந்து என்கிட்ட இந்த மாதிரி ஒரு காப்பர் பேன், இது வந்து ரொம்ப பழைய பேன். பட் ஆனால் இதுக்குள்ளே இருக்கிற கோட்டிங் போயிடுது, அதனால் நான் வந்து குக்கிங்க்கு இதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் இங்கே வந்து ஒரு பிளான்டர் மாதிரி நான் அதை யூஸ் பண்ண போகிறேன். இங்கே கிரவுண்ட் லெவலில் இருக்கிறதுனால அவ்வளோ அழகு தெரியல, ஆனால் கண்டிப்பாக நம்ம எங்கேயும் ஷெல்ஃப்லேயோ டிவி யூனிட் அது மாதிரி வச்சோன்னா ரொம்ப அழகாக தெரியும். அதுக்கப்புறம் வந்து நம்ம சும்மா ஜஸ்ட் அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ணி இது மாதிரி லேம்ப்ஸ் எல்லாம் அங்கங்கே ஆட் பண்ணலாம். நான் வந்து இங்கே விண்டோ சில்லில் ஜஸ்ட் ஒரு குட்டியாக ஒரு லேம்ப் வந்து இங்கே வச்சுருக்கேன். அந்த லேம்போட கலர் அண்ட் அந்த பிரைட் லைட் வந்த உடனே அந்த கார்னர் வந்து ரொம்ப அழகாகிடுது. அடுத்தது வந்து நம்ம இது மாதிரி ஒரு கோசி க்யூட் கார்னர் மாதிரி க்ரியேட் பண்ணலாம். என்கிட்ட வந்து இந்த ஒரு ஓல்டு புக் ஷெல்ஃப் மாதிரி புக் ஹோல்டர் இருந்தது, அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த புக் ஹோல்டர். அது மேலே வந்து நான் வழக்க வைக்க போகிறேன். இந்த வழக்க வந்து நான் ஸ்ட்ரெயிட்டாக வைக்காது, கொஞ்சம் உல்ட்டா பண்ணி வச்சுருக்கேன். எஸ்பெஷலி நம்ம வந்து டார்க் வுட்டோட பிராஸ் ஐட்டம்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் இங்கே பிளான்ட் வைக்க போகிறேன். இப்போ உங்கள்கிட்ட இது மாதிரி பிராஸ் ஐட்டம் பிளான்ட் இல்லைன்னா நீங்கள் வந்து இன்னும் பிராஸ் ஐட்டம்ஸ் எதையும் கணபதி லக்ஷ்மி எதையும் பெரிய ஐடல் இருந்ததுன்னா அது கூட வச்சா ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம அப்புறம் வந்து லைட் ஏற்றலாம். இன்னொன்று வந்து என்கிட்ட இது மாதிரி சுவாமியோட மண்டபம் இருந்தது, அதையுமே உள்ளே வைக்க வேண்டாம், நம்ம எதே கொஞ்சம் வித்தியாசமாக டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு விண்டோ சில்லில் வச்சு அதுலேயுமே நான் அதுக்கப்புறம் டீ லைட் கேண்டில் ஏற்ற போகிறேன்.
இப்போ இங்க வந்து லிவிங் ரூமோட சைட் டேபிள்ல எம்டியா இருக்க வேண்டாம்னு இங்க ஒரு ட்ரே வச்சிருக்கேன். உங்கள்ட்ட இது மாதிரி ட்ரே இல்லைன்னா கட்டிங் போர்டு கூட வச்சா ரொம்ப அழகா இருக்கும். அந்த சாப்பிங் போர்டில் இது மாதிரி நம்ம கேண்டில் ஸ்டாண்ட் இதை அரேஞ்ச் பண்ணால் கூட அழகாக இருக்கும். நான் மெயினாக இந்த ட்ரே வச்சதுக்கு ரீசன் என்னதுன்னா, இந்த டேபிள் வந்து ஃப்ரீ ஆக்கணும்னா டக்குன்னு அந்த ட்ரே அப்படியே தூக்கிடலாம். இதே மாதிரி டைனிங் டேபிள்லையுமே சிம்பிளாக ஒரு கோல்டன் கலர் ட்ரே வச்சு அதில் 2 கேண்டில் ஹோல்டர்ஸ் வச்சுருக்கேன். திவாலினாலே லைட்ஸ் அண்ட் கேண்டில்ஸ் தான். ஸோ இது மாதிரி கேண்டில் ஹோல்டர் வச்சு அதுக்குள்ளே கேண்டில் வச்சுருக்கேன். ட்ரேயில் வந்து ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் கூட போடலாம். நான் வந்து இப்போதைக்கு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து ஒரு ஃபெஸ்டிவ் டச் ஆட் பண்ணுறதுக்கு நம்ம இது மாதிரி விக்கர் பாஸ்கெட்ஸ் வந்து வாலில் ஹேங் பண்ணிக்கலாம். இந்த பாஸ்கெட் வந்து என்கிட்ட இருந்தது லைட் வெயிட், அதனால் நான் டபுள் சைடட் டேப் வச்சு செக்யூர் பண்ணியிருக்கேன் வாலில். அதுக்கப்புறம் நம்ம அதில் வந்து ஃப்ளவர்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் இல்லைன்னா நம்ம கார்லண்ட் கூட தொங்க விடலாம். அதுலேருந்து அவ்வளோ அழகாக இருக்கும். எஸ்பெஷலி இப்போ திவாலிக்கு வந்து கார்லண்டில் நம்ம வந்து லைட் வந்து அதில் காயில் பண்ணி இப்படி வச்சோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இப்போ இங்கே வந்து நான் சன்ஃப்ளவரால் தான் இந்த விக்கர் பாஸ்கெட்டை டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு கேண்டில் ஹோல்டர். இதை வந்து நான் உருளி மாதிரி யூஸ் பண்ண போகிறேன். உருளி இருந்ததுன்னா கண்டிப்பாக உருளிலையும் போட்டால் ஃப்ளவர்ஸ் போட்டு கேண்டில் போட்டு அழகாக தான் இருக்கும். திவாலியில் நம்ம எவ்வளோ ஃப்ளவர்ஸ் அண்ட் கேண்டில்ஸ் லைட்ஸ் இதெல்லாம் போடுறோமோ அவ்வளோ அழகாக தான் இருக்கும். ஸோ இப்போ இங்கே வந்து இந்த கேண்டில் ஹோல்டர்லாம் தண்ணி விட்டு கொஞ்சம் ஃப்ளவர் பெட்டல்ஸ் போட்டு கேண்டில்ஸ் வந்து ஃப்ளோட் பண்ண வைக்க போகிறேன். இப்போ இங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஏரியாவில் ஒரு இண்டியன் ஃபெஸ்டிவ் டச் கொடுக்கறதுக்கு போன வீடியோவில் காமிச்ச DIY தான் இந்த வாலில் ஹேங் பண்ணியிருக்கேன். ஆர்டிஃபிஷியல் அண்ட் ரியல் ஃப்ளவர்ஸ் வச்சு நம்ம டெக்கோர் பார்த்தோம். அதே மாதிரி தான் இங்கே ட்ரைட் ஃப்ளவர் வந்து இது மாதிரி நான் ஒரு பிராஸ் பாட்டில் வச்சுருக்கேன். திவாலி ஃபெஸ்டிவலோட அழகே வந்து கொஞ்சம் இருட்டின அப்புறம் தான். இப்போ இங்கே எல்லா இடத்துலையும் கேண்டில்ஸ் போட்டு நம்ம வந்து கேண்டில்ஸ் ஏற்றி நான் உங்களுக்கு நைட்டில் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் மினிட் திவாலி டெக்கோர் எப்படி அழகாக பண்ணுறது தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். லைட்ஸ், ஃப்ளவர்ஸ், ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ், பிளான்ட்ஸ் இதெல்லாம் வச்சு ரொம்ப அழகான ஒரு ஸ்பேஸ் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பார்க்குற எல்லா வியூவர்ஸ்க்குமே ஹாப்பி திவாலி. உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டேக் கேர், பபாய்.